தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக திருவள்ளூர் அருகே ரயில் பெட்டி தடம் புரண்ட விபத்தில் 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து முழுவீச்சில் தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மீண்டும் டீசல் டேங்கர் தீப்பிடித்து எரிய தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். 18 டீசல் டேங்கர்கள் முழுமையாக எரிந்த நிலையில் மேலும் ஒரு டேங்கரில் தற்போது தீப்பிடித்து எரிந்து வருகிறது. டீசல் டேங்கரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். 8 மணி நேரத்திற்கு மேலாக தீ தொடர்ந்து எரிந்து வந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். 18 பெட்டிகளில் முழுமையாக தீப்பற்றி எரிந்து சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பெட்டியில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், விவரங்கள். 8 மணி நேரம் போராடி தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு பெட்டியிலிருந்து டீசல் கசிவானது ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போதானது தீயானது பரவ தொடங்கியிருக்கின்றது. இந்த தீயை தீயணைப்பு துறையினர் ரசாயனம் கலந்த நுரையை பயன்படுத்தி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளானது அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 5:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது 18 பெட்டிகள் முழுமையாக எரிந்து நாசமாகியிருக்கின்றது. இதில் 30 பெட்டிகளானது அப்புறப்படுத்தப்பட்டதால் பாதிப்பிலிருந்து அது அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த 18 பெட்டிகள் முழுமையாக எரிந்து நாசமாயிருக்கிறது. இதில் 8 மணி நேரமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர், பேரிடர் மேலாண்மை துறையினர், தேசிய பேரிடர் மேலாண்மை துறையினர் இணைந்து அவர்கள் போராடி இந்த தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த கசிவு ஏற்பட்டு எரிய தொடங்கியுள்ள இந்த டேங்கர் லாரியை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மீண்டும் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளும் ரயில்வே துறையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்பி சிங் ஆனது நேரடியாக ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தும் முயற்சிகளானது மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமில்லாமல் டேங்கர்கள் தண்டவாளத்தில் கவுந்துள்ள இந்த டேங்கர்களை அப்புறப்படுத்துவதற்காக ராட்சதம், அதாவது 140 டன் எடை கொண்ட ராட்சத இயந்திரமானது கொண்டு வரப்பட்டு பணிகளானது நடைபெற்று வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.